ஹரிசா டைரக்ஷன் அருமையாக இருக்குது. அவர் எப்பயுமே ஸ்பீடு தாங்க, மின்னலாங்க அவர் எப்பயுமே. தனிப்பட்ட முறையில் படம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஒரு பரபரப்பான திரைக்கதை, சிங்கம், சாமி இந்த படங்களை பார்த்தது போல் ஒரு திரைக்கடிஞ்சு அதுக்குள்ளே சமூக அக்கறைகளையும் குடும்ப சிக்கல்கள் அதனுடைய பிரச்சனை, ஒரு அயோக்கியத்தனமான மக்களும் இருக்காங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. சமுத்திரையினுடைய வசனம் அவர் சொல்கிறாரு, சாதாரண ஆளர்ந்து ஒரு அரசியல்வாதி ஆயிடுறாரு. அது சொல்கிறாரு 40% தான் நல்லவர் இருக்கான், 60% கெட்டவன் தான் இருக்கான். யாரும் மக்களில் பீப்புள் ஆர் கரப்டட். அதை ஒத்துட்டு தான் ஆகணும். அந்த 60% கெட்டவங்கிட்ட இருந்து அந்த 40% நல்லவங்களை காப்பாற்றுறது தான் நான் இருக்கேன்னு சொல்கிறாரு. அதுதான் யதார்த்தம். இன்றைக்கி ஓட்டுக்கு பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுறவங்க தான் அதிகம், பணம் கொடுக்கலன்னு சொல்லி ஓட்டு போடாமல் போனவங்க அதிகம். தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு பதிவாகிது, மீதி 31 விழுக்காடு பதிவாகலை. ஒரு 10 விழுக்காடு வெளிநாட்டில் இருந்தால் கூட 21 விழுக்காடு மக்கள் வந்து தேர்தலில் புறக்கணிக்கிறான். அதில் 10% ஓட்டுக்கு பணம் தரல அப்படின்னு புறக்கணிக்கிறான். ஒரு ஏரியாவில் சண்டை, தேர்தல் வந்து மக்கள் புகார் கொடுக்குறான். ஏன்னு கேட்டால் பக்கத்து ஏரியா காசு கொடுத்துருக்காங்க, எங்கள் ஏரியா காசு கொடுக்கலன்னு சொல்கிறான். காசு கொடுக்கலன்னு சொல்லி மக்கள் போராடுறான். அப்போ அந்த அயோக்கியத்தனங்களை வந்து சாட்டை அடிப்பது போல ஹரி வந்து இந்த படத்தில் அடிச்சிருக்காரு. நல்லா இருந்தது. ஃபுல்லாக ஆக்ஷன் சீன்ஸு, சண்டை காட்சிகள்னா சொல்லலாம். 3 மணி நேரமும் உங்களுக்கு விஷால் சாரோட ஆக்டிங் ரொம்ப நாள் கழித்து நம்ம கம்பேக்காக பார்த்த மாதிரி இருந்தது. நம்ம பழைய படங்களில் எப்படி விஷால் சாரோட ஆக்ஷன் சீன்ஸ் பார்த்தோமோ அதை விட இது டபுள் மடங்கு கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா ஹரி சாரில் சண்டைக்கு பஞ்சமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இருந்தது. ஒரு அம்மாவை இழந்த பையன், சூழ்நிலைக்காரமாக அம்மாவை இழந்த பையனோட அந்த ஒரு வேதனையை காமிச்ச ஒரு விஷயம் நல்லா இருந்தது. அம்மா சென்டிமெண்ட் நல்லா இருந்தது. படம் ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய இன்டெரக்டான விஷயங்கள்லாம் நிறைய ஹரி சார் பேசியிருக்காரு. கேஸ்ட் ரீதியாகவும் சரி, மற்ற விஷயங்களையும் சரி, ஒவ்வொருத்தவங்களும் எப்படி இது பண்ணுறாங்கிறதையும் நிறைய இன்டெரக்டாக சொல்லியிருக்காரு. படம் நல்லா இருந்தது. கான்செப்ட் ஃபேமிலி ட்ராமாண்ணா, சூப்பராக நல்லா நடிச்சிருக்கிறாப்புல. ஆக்ஷன் அவ்வளோதான். நம்ம ஹரி சாரோட படம் ஆக்ஷன் அவ்வளோதான். நல்லா போகுது படம். சூப்பராக இருக்குண்ணா. அம்மா சென்டிமெண்ட்டுண்ணா, அம்மா மகன் சென்டிமெண்ட்டு. அது படம் பக்காவாக இருக்குது. ஏற்கனவே பூஜை பண்ணியிருக்காரு ஹரி கூட்டணி கூட, இது பண்ணியிருக்காரு. இன்னும் நல்லா இருக்குண்ணா, பக்காவாக இருக்குது. படம் நல்லா இருக்குது. அதான் பக்காவாக இருக்குண்ணா, சூப்பராக இருக்குண்ணா, நல்லா இருக்குண்ணா. நான் அவர் ரசிகத்தான், நல்லா இருக்குண்ணா, விறுவிறுப்பாக இருக்குண்ணா. ஏன் ஃபேமிலி ஆடியன்ஸ் நம்பி வரட்டுமே? ஏன் ஒரு பொம்பளை பிள்ளைய 9 வயசு பிள்ளைய கொண்டானே அவனுக்கெல்லாம் ஆப் அடிக்க வேணும்னா இந்த படத்தில் ஒரு சூப் அடிக்கிறதுக்கு ஒரு விஷயம் வச்சிருக்கிறாரு. ஓகேவா, இன்ட்ரெஸ்டிங்காக வந்து எல்லா சீனும் இருக்குது. மெயினாக வந்து அந்த பொம்பளை பிள்ளைய வந்து கை வச்சதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு பாரு ஹரி அண்ணன். ஏன்னா அவர் பெண்களை போற்றக்கூடிய படங்களை தான் எடுப்பார், பெண்களுக்கு முக்கியத்துவம் தான் கொடுத்துருக்காரு. பொம்பளை பிள்ளை கை பப்பியாடான்னு கையை பொழக்கிறாரு பாரு, அதாவது 2ஆ பொழக்கிறாரு பாரு. அந்த சீனு வேற லெவலு, நல்லா இருக்கும். கான்செப்ட் மதர் சென்டிமெண்ட் தான். அவங்க அம்மா மாதிரி இருக்கிற பொண்ணை எப்படி வந்து காப்பாத்துறாங்கன்ற ஸ்டோரி அவர் சூப்பரா பண்ணியிருக்காரு. ஜிவிஎம்மும் நல்லா பண்ணியிருக்காரு. இல்ல இங்க போர் அடிக்கும். நான் வந்து விஷால் சார் கட்டப்பில் வந்திருக்கேன். அவரு என்ஜாய் பண்ணனா, உள்ள உட்காந்து தூங்கல, படத்தை முழிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். தெரிக்க நான் விடல, தெரிக்க அவங்க விட்டுருக்காங்க. ஹரி சார் படமே எப்பயுமே வந்து சர புற தான், கப்பா தான், குப்பு தான். உள்ள போய் உட்காந்து பாருங்க தலைவா, உள்ள வகுலாம் கலக்குது. டம்மு டும்முன்னு அவங்களோட ஆக்ஷனு எல்லாமே அருமையா இருக்கு. விஷால் சாருக்கு சொல்லிக்க தேவையில்லை, அவரு நல்லா பண்ணியிருக்காரு. அதெல்லாம் மறைச்சிட்டாங்க. தனுஷ் சாரையும் பிடிக்கும், விஷால் சாரையும் பிடிக்கும், எனக்கு எல்லா பத்தியும் பிடிக்கும், நடிகர் எல்லா பத்தியுமே எனக்கு பிடிக்கும். மறை வெட்டிட்டு வரலாம் அந்த படத்தில் அவர் வச்சிருக்காரு. அது நான் எதுக்கு மறை வெட்ட போறேன்? சண்டை காசுலாம் வந்து உடலு குண்டெல்லாம் கலங்குது உள்ள. ஆமாங்க, அந்த படுக்க வச்சு எனக்கு அதுக்கெல்லாம் எனக்கே ஒரு மாதிரி ஆகி போச்சு. எங்கடா எங்கே வந்து அறுக்கிற மாதிரி இருக்கே அப்படின்ட்டு அப்படி இருக்குது. அதாவது சார் அதே மாதிரி தலையை சீவுறதுலாம் சும்மா குட்பால் மாதிரி இப்படி அடி வெட்டினா தலை துண்டா வந்து கையில் நிற்குதுங்க. ஹரிசா டைரக்ஷன் அருமையாக இருக்குது. அவர் எப்பயுமே ஸ்பீடு தாங்க, மின்னலாங்க அவர் எப்பயுமே. அந்த ஒரு டைலாக் சொல்லுவார், ஏன் மூச்சு, ஏன் சதை, ஏன் ரத்தம், யார் வாங்கடா முடிஞ்சா போட்டுக்கலாம் வாங்கன்னு சொல்லுவார். அந்த டைலாக் ரொம்ப பிடிச்சிங்க. எல்லாம் வேற வேலை பார்த்து மனப்பணம் வைக்க முடியல, எல்லாம் சர்வப்புறன்னு போயிட்டு இருக்காங்க, என்னமே செய்ய முடியல. என்னால் படம் ஹிட்டுங்க, குறையெல்லாம் இல்லைங்க. கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க படம். படம்லாம் போகணும். விஷால் சாருக்கு வாழ்த்துக்கள், ஹரி சாருக்கு வாழ்த்துக்கள். அதான் ரத்தம், எல்லாம் ரத்தம் தான். ஜீப்பு டம்மு டும்முடும், டபா டுபாடும் ஜீப்பெல்லாம் பறக்குதுங்க. அவன் துட்டு இப்படி அசாடு பார்த்துட்டு இப்படி பார்த்தோம்னா அங்கிட்ட புகஞ்சிக்கிட்டு இருக்குது, இங்கிட்ட எரியுது. செம்மையாக பண்ணியிருக்காங்க, உண்மையிலே அருமையாக பண்ணியிருக்காங்கண்ணே, சொல்லவே தேவையில்லண்ணே. பார்க்கலாம், சூப்பராக இருக்குது. பேக்ரவுண்டு மியூசிக்கெல்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. யோகி பாபுக்கு கொஞ்சம் புது காமெடியாக இருக்குது.
பரவாயில்ல, அவருக்கு புது காமெடி கொடுத்துருக்காங்க, புதுசாக காமெடி பண்ணுறாரு. கெட்ட வார்த்தைகள்லாம் ஒன்றுமே கிடையாதுப்பா. அவங்க வந்து தாய் மகன், அதாவது ஒரு இது வரைக்கும் நம்ம ஹீரோயினியாக பார்த்துருப்போம், அவங்க அம்மாவே ஒரு ஹீரோயினியாக வந்து அந்த கேட்டால் கூட நான் உன்னை தாயாக பார்க்குறேன்னு முடிச்சிருக்காரு. தாய்க்கு அதாவது எங்களை மாதிரி லேடிஸுக்கு பெருமையான படம். ஓகேவா? யோகி பாபு எப்பயும் ஆஸ் யூஷுவல் தான், கேட்டு அப்போதைக்கு ரசிக்கலாம். மொட்டை ராஜேந்திர வெல் ஒரு சீன் தான் சூப்பர், வீட்டி கணேஷ் சூப்பரு. அப்புறம் எங்கள் அண்ணன் சமுத்திரக்கனி அண்ணன், இந்த சமுத்திரத்துக்கே கனியாக கிடைச்ச ஒரே அண்ணன் எங்கள் அண்ணன் சமுத்திரக்கனி அண்ணன். அந்த அண்ணன் நல்ல மனசுக்கு சூப்பராக பண்ணியிருக்காரு. வில்லன்னா அப்படி தான், அதாவது நல்ல வில்லன். நம்மளாம் கெட்ட வில்லன் தான் அதிகம் பார்த்துருப்போம். என்னையை பொறுத்த வரைக்கும் அண்ணன் ரொம்ப ரொம்ப நல்ல வில்லன். அப்படியே ஹாப்பி பர்த்டேனா சுகந்தி ஹாப்பி பர்த்டே சொல்கிறேன், சமுத்திரக்கனி அண்ணா ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சீன்ஸ் நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா அதில் கொஞ்சம் நீட் தேர்வையே கொண்டுட்டு வந்திருந்தாங்க. அந்த ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது. இன்னும் கொஞ்சம் அதிகமாக சொல்லியிருக்கலாமோ அவரோட ஸ்டைலில் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அந்த ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. முக்கியமாக சமுத்திரக்கனி சாரோட ஆக்டிங் வேறு லெவல். டைரக்ஷன் பண்ணாலும் செம்மையாக பேசுகிறாரு, ஆக்டிங் பண்ணாலும் செம்மையாக பண்ணுறாரு. அந்தளவுக்கு தான் இருந்தது அவரோட ஆக்டிங். யோகி பாபா அண்ட் மொட்டை ராஜேந்திரன் அவரோட காமெடி நல்லா இருந்தது. ஏன்னா ஃபுல் ஆக்ஷனில் அங்கங்கே லைட்டாக காமெடி வர்றதுன்னா அவங்க 2 பேரோட காமெடிங்கிறதுனால தான் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியா பவானி சங்கர் அவங்க வந்து படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆவாங்க. நீட்டை பற்றி படத்தில் பேசியிருக்காங்கன்னா அது எப்படின்னா அது ஒழிக்க முடியுமா, அதை பற்றி உங்களுக்கு கருத்து? ஒழிக்க முடியும் தானே. இப்போ காங்கிரஸே தேர்தல் அறிக்கை கொடுக்குது, தமிழ்நாட்டுக்கு மட்டும் நாங்கள் விலக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி. அப்போ ஒழிக்க முடிஞ்சதுன்னா ஒரு தேசிய கட்சி கொடுக்குது முடியும். கல்வியை வந்து மத்திய அரசு பட்டியலிருந்து மாநில பட்டியலில் கொண்டு வந்து அதிகாரம் இருக்குது, அது நடைமுறைப்படுத்துறதுக்கு இங்கே ஆள் இல்லை. அது படத்தில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது? படத்தில் வந்து 3 முறை நீட் தேர்வு எழுதுறாங்க கதாநாயகி பிரியா. ஆனால் நான் அவங்களால அரசு கல்லூரியில் உங்களுக்கு சீட்டு கிடைக்கலன்றாங்க. அப்போ 3 முறையில் 4 முறை எழுதினாலும் கூட அரசு கல்லூரியில் நீங்கள் வந்து சீட்டு கிடைக்காது வந்து ஒரு மிகப்பெரிய அவலம் தான். அது வந்து கல்விங்கிறது ஒரு மனிதனுடைய அடிப்படை உரிமை, அது கொடுக்க வேண்டியது அரசுடைய கடமை. அந்த கடமையை நீங்கள் செய்ய தவறுறீங்க அப்படிங்கிறது தான் படம் வந்து சொல்ல வரும். அது மாதிரி வயலன்ஸ் அதிகமாக சொல்கிறாங்க, பெண்கள் மேலே கை வச்சா வெட்டணும் குத்தணுன்ற மாதிரி ஹரிசா சொல்லிட்டு இருந்தாங்க. பாகுபலி படத்தில் பெண்கள் மீது கை வைத்தால் வெட்ட வேண்டியது கைகள் இல்லை தலைன்னு சொன்னீங்க, ரசிச்சிங்க, கை தட்டினீங்க, கொண்டாடினீங்க. ராமாயணம் என்னது? இது 1000 பேரை கொண்டு போய் ராவணன் அழிக்கிறது தானே, அது வன்முறை இல்லையா? மகாபாரதம் என்னது? கடைசி போர், அது வன்முறை கிடையாதா? கிருஷ்ணா வந்து வதம் பண்ணுறாரு, குழந்தைங்க என் பையன் பார்க்குறான், 2 பேரும் பார்க்குறான். இது லிட்டில் கிருஷ்ணாவா? லிட்டில் கிருஷ்ணா பெரிய ஆளாக மாதிரி அவன் போட்டு சாத்துறான். அப்போ அது வன்முறை கிடையாதா? வன்முறை எதில் தாங்க இல்லை, நாடு முழுக்க வன்முறை தானங்க இருக்குது. வரணுங்க. 70 வருஷமாக ஒரே குடும்பம் தமிழ்நாட்டை கொள்ளையடிக்குது. ஆத்துமணல் கொள்ளை, கனிமலை கொள்ளை. இன்றைக்கி பாருங்கள் 4000 கோடி திருச்சி கரூரில் மட்டும் ஆத்துமணலை கொள்ளையடிச்சு சொல்லி அமலாக்கத்துறை சொல்கிறாங்க. அதுக்கு திமுக பங்களிப்பு இருக்குது. ஜாபர் சாதிக்கு 2002 கோடிக்கு போதை முதல் கடத்திருக்காரு, அதுக்கு திமுக பங்களிப்பு இருக்குது. சென்னை வெள்ளத்தில் 4000 கோடி பேக்கேஜ் என்னாச்சுன்னு இதுவரைக்கும் கூட தெரியல. சென்னை வெள்ளத்தில் ஒவ்வொரு வருஷமும் தவிக்கிறோம். ஒரு குடும்பம் வந்து தமிழ்நாடே கொள்ளையடிக்குது, அதை எதிர்த்து களம் காண அண்ணன் சீமான் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் அரசியல் பண்ணுறாங்க. அதுபோல் விஜய் வரட்டும், விஷால் வரட்டும், அஜித் வரட்டும், எல்லாரும் வரட்டுங்கிறேன். வந்து இந்த குடும்ப ஆட்சியை, இந்த ஊழல் ஆட்சியை ஒழிக்கிறதுக்கு எல்லாரும் வரணும். நான் விஷால் வர்றதை தனிப்பட்ட முறையில் ஆதரிக்கிறேன். இந்த படம் ஓரளவு இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. ரேட்டிங் 10க்கு 10 வச்சுட்டு போட்டு சந்தோஷமா இருந்து போட்டு அதெல்லாம் பார்க்க நல்லா இருக்கு. சாங்ஸ் நல்லா இருக்குண்ணா. கௌதம் வாசு வேணும், அவரே சிறப்பு தான். போலீஸோட பொறுப்பான கேரக்டர் சிறப்பாக பண்ணியிருக்காரு. ஓகே, ஆமாம், ஃபேமிலியோட தான் பார்க்கணும். ஒரு இப்போ டூயட் கீட்லாம் இதெல்லாம் கிடையாது. ஸ்ட்ரைட்டாக 2 தத்துவ சாங், அவ்வளோதான்.